நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அதுதாங்க நடந்திருக்கு. ஆக்சிஸ் பேங்க் கிட்டேருந்து எனக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? ஆக்சிஸ் பேங்க்கில் நான் ஒரு 4,20,000 பர்சனல் லோன் எடுத்து என்னுடைய கசின் அந்த லாவண்யா மூதேவிக்கு அவள் புருஷன் வந்து எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கானாமா. அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியலையாமா. கந்து வட்டிக்கு மாட்டிக்கிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். உனக்கு லோன் ஆஃபர்ஸ் வருது இல்லையா? நான் கேரண்டி எங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகுது. நீ மட்டும் கொடுத்து உதவுனா நல்லாயிருக்கும். இதுதான் லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றி என்னை நம்ப வச்சு என்னை வந்து கழுத்தறுத்து ஒவ்வொரு லோனு மேலே லோன்ஸ் போட வச்சு என்கிட்ட காசு பிடுங்கிட்டாங்க. ஓகேவா? இப்போ காசு பிடுங்கிட்டு இஎம்ஐ கட்டாமல் பிஸ்னஸும் ரன் பண்ணாமல் ஒட்டுமொத்த ஃபேமிலி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பையன் அந்த 3 தருதலைங்களுமே ஆப்ஸ்காண்டு. இது எங்களுக்கு என்னுடைய ரிலேட்டிவ்ஸும் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எங்கேயோ வந்து பதுக்கி வச்சுருக்காங்க புறம்போக்கு நான் இங்கே ஒவ்வொன்றும். 30 லட்சம் ரூபாய் சும்மாவா? மேலே நான் கடன் பட்டுக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி மறுபடியும் ஒரு 2.5 லட்சம் ரூபாய் நான் கொட்டாக்கில் வேறு எடுத்திருக்கேன். எவ்வளோ கடன்? எங்கே போய் முடிய போகுது இதெல்லாம்? எந்த புறம்போக்கு நாயாச்சும் ₹1 கொடுத்தானா? மொய் கூட ஒரு ₹100 ₹200 எழுதலை. எந்த நாய் கூட வந்து மொய் கூட வந்து 1000 2000 எழுதலை. எந்த புறம்போக்கு நாய் கொடுத்தான்? எந்த காசில் நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்? நான் கஷ்டப்பட்டு தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். மற்ற புறம்போக்கு நாய்ங்க மாதிரி கிடையாது நான். எச்சக்கல்ல நாய்ங்க மாதிரி கிடையாது நான். என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ்லேருந்து லீகல் நோட்டீஸ் வந்துக்கிட்டே இருக்குது. வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, மெசேஜில் அனுப்புகிறாங்க, இமெயிலில் அனுப்புகிறாங்க. இங்கே பாருங்கள் இதில் என்னென்ன போட்டு வச்சுருக்காங்கன்னு. செக்ஷன் 25 அதில் வந்து கேஸ் போடுவாங்களாமா. அதனால் ஓவர் டியூ ஏதாவது இருந்தால் இந்த மெயில் பார்த்த அடுத்த 7 நாளுக்குள்ளே கட்டிடுங்க, இல்லைனா ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லி மிரட்டுறாங்க. அந்த லீகல் நோட்டீஸு ஃபுல்லாக நம்ம படித்து பார்க்கணுன்னா இதை கிளிக் பண்ணி பார்க்கணும் போல். இதில் பாருங்கள் ஸ்ரீதரா அசோசியேட்ஸ்னு வருது. அந்த ஸ்ரீதரா அசோசியேட்ஸ்ன்றது யாருன்னு தெரியல. அதை நான் கூகுளில் போட்டு பார்த்தா அது வந்து பெங்களூரில் இருக்க ஒரு ஆஃபீஸு. அதுக்குன்னு ஒரு கால் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா அந்த நம்பர் வந்து இன்ஆக்டிவாக இருக்குது. இதெல்லாம் ஃபேக் லீகல் நோட்டீஸா இல்லைனா உண்மையான நோட்டீஸா ஒரு இளவும் புரியல. ஆக மொத்தத்தில் தெரியாதனமாக நான் லோன் வாங்கி அது எனக்கு பர்சனலாகவும் யூஸ் பண்ணிக்கல. கண்ட நாய்ங்களுக்கு கொடுத்து உதவிட்டேன். இன்றைக்கி ஒரே தலைவலியாக இருக்குது, இம்சையாக இருக்குது. எனக்கு நிம்மதி இல்லாமல் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். தேவையா அதெல்லாம் எனக்கு? இதுலேயே பாருங்கள் அவங்க பே நவுன்னு ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து காசு வச்சுருந்தா பே பண்ணி தொலையணும். அப்போ தான் இவங்க அடங்குவாங்க. ஒரு சில நேரத்தில் பே பண்ணி தொலைஞ்சாலுமே மறுபடியும் 100 ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. வேறு வேலையே இல்லையா? இவங்களுக்குன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணுமா? எப்படியெல்லாம் டார்ச்சருக்கு வந்து என்னை விட்டுட்டு புலம்ப விட்டுட்டு அந்த லாவண்யா அந்த மூதேவி, அது புருஷன் அந்த இத்திஷ் லவடிகபால், அது புள்ள அந்த அவினாஷ் பையன், இந்த 3 தருதலைங்களும் எங்கே ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க? எப்படி பிழைக்குதுங்கன்னு தெரியல. இளவு எடுத்ததுங்க. இப்போ அந்த லீகல் நோட்டீஸ் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பார்க்குறப்ப இந்த மாதிரி வருது. கே ஸ்ரீதரா அண்ட் அசோசியேட்ஸ். அதோட அட்ரஸ் பாருங்கள். நம்ம சென்னையில் நம்ம லோன் எடுத்திருக்கோம். அதுவும் வந்து எந்த பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே சப்மிஷன் இல்லாமல், வெரிஃபிகேஷன் எதுவுமே இல்லாமல், எல்லாமே நம்மளோட சிபில் ஸ்கோரை பொறுத்து நமக்கு ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர்ஸில் நமக்கு கொடுத்த லோனு. இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பெங்களூரில் இருந்து எங்கேயோ ஒரு அட்வொகேட் பேர் மூலமாக நமக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இது உண்மையா பொய்யா? நம்மளை பயம்படுத்துகிறாங்களா? ஒன்றுமே புரியல. இதில் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன, டேட் என்ன, நம்ம அட்ரஸ் என்ன, சப்ஜெக்ட் என்ன, எவ்வளோ ஓவர் டியூ இருக்குது என்ன, நம்ம பர்சனல் லோனோட அக்கௌண்ட் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை வந்து பேராவாக எழுதி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணால் கோடம்பாக்கமில் உட்காந்துக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு, ஆக்சிஸ் பேங்க்கோட கலெக்ஷன் டீமில் வந்து இருக்குது. அந்த பொண்ணு வந்து அப்படிங்களா சார், நான் வந்து மேனேஜர் நம்பர் கொடுக்குறேன் சார், நீங்கள் மேனேஜர்கிட்ட பேசிக்கோங்க சார்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா இன்னொரு நம்பர் கொடுத்து பேச வைக்கிது. இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த எல்லா டார்ச்சரும் நமக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு லோனை வாங்கி அதை நம்ம வந்து கட்டாமல் விட்டால் நம்ம தலைவலின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏற்றுக்கலாம். கண்ட நாய்ங்களுக்கு வாங்கி கொடுத்து எங்கள் அம்மாவை வந்து நான் இழந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு சமைச்சு போட ஆள் இல்லை, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, வருமானம் எவ்வளோ வந்தாலும் வந்து இந்த நாய்ங்களுக்கு வாங்கி கொடுத்த கடனுக்கு வந்து அடைக்கிறதுக்கு கூட முடிய மாட்டேங்குது. எவ்வளோ பெரிய நெருக்கடியில் இருக்கேன். என்ன மாதிரி எவனாவது வந்து இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கானா வாழ்நாளில்? அப்படியெல்லாம் தாங்கிக்கிட்டு இருந்தான்னா
நான் அவங்ககிட்ட போய் கிளாஸ் கற்றுக்கிறேன். நான் தான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னை விட கஷ்டத்தில் யாராவது இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட போயிட்டு நான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிறேன். எப்படிங்க பாஸ் இவ்வளோ கஷ்டத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? கண்டிப்பாக சொல்கிறேன். என் அளவுக்கு வேறு எந்த ஆளும் கூட இவ்வளோ கஷ்டப்பட மாட்டான் வாழ்க்கையில். ஒரு கஷ்டமா 2 கஷ்டமா, ஒரு நாளா 2 நாளா, ஒரு நிமிஷம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செகண்ட் கூட நிம்மதியாக இருக்க முடியாத அளவுக்கு தான் எனக்கு நெருக்கடிகள் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சூழ்நிலை எனக்குன்னு அமைத பாருங்கள். கடவுள்ன்றவங்க இல்லவே இல்லை. கடவுள்னு இருந்தால் நல்லவனை இப்படி சோதித்து பார்க்கக்கூடாது. கெட்டவங்களை வந்து நல்லா வக்கனையாக உட்கார வச்சு பார்த்துக்கிறாரு. அவன் பிச்சை எடுத்தால் கூட அவன் அப்பனும் பிள்ளையும் வந்து வக்கனையாக இருக்கானுங்க. அன்றைக்கி ரேஷன் கடையில் போகிறேன், அப்பனும் பிள்ளையும் நல்லா சிரிச்சுக்கிட்டும் கூத்தடிச்சுக்கிட்டும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு என்னை பார்த்ததுக்கப்புறம் இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு ஒரு பக்கம் என்னை பார்த்த உடனே வந்து தலையை குனிஞ்சிக்கிட்டு என்னென்ன பண்ணுறானுங்க. என்னை அடித்து வாயை கிழிச்சவங்க வாய் கிழியில் அவன் பொழப்பு வந்து நல்லா தான் ஓடுது. அப்போ பார்த்ததை விட இப்போ இன்னும் தெம்பாக இருக்கானுங்க அப்பனும் பிள்ளையும். வேலைக்கு போதுங்களா சம்பாதிக்குதுங்களான்னு கூட தெரியல. ஆனால் இதுங்க பிச்சை எடுத்தால் கூட வக்கனையாக இருக்குதுங்கள்ல, அந்த சந்தோஷம் அந்த ஒற்றுமை எனக்கு இருக்குதா? எனக்கு யாராவது நாதி இருக்காங்களா? அந்த அப்பன் செத்தா கூட அந்த புள்ள வந்து செய்யறதுக்கு இருக்கான். புள்ள ஏதாவது செத்தா கூட அப்பன் வந்து தெம்பாக இருக்கான் புறம்போக்கு. அந்த கிழவன் வக்கனையாக இருக்கான். அன்றைக்கி அந்த ரேஷன் கடையில் என்னை பார்த்ததுக்கப்புறம் கூட அந்த புள்ள வந்து யோசிக்கிறான் $100ன்னு. என்ன $100 சும்மா வந்துடுதா? ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணி மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் அந்த $100 வந்து ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு யூடியூப் வச்சுருக்கவங்க தான் தெரியும். நான் அது எல்லாத்தையும் நான் தாண்டி வந்திருக்கேன். ஏதோ ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருந்தது. வந்துகிட்டு இருக்க ரெவென்யூ குறைஞ்சி போச்சு. இவங்களை பற்றி பேசி 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 என்ன இன்னும் கூட கண்ணை வைக்கிறாங்க. அவன் வந்து என் அடித்து வாயை கிழிச்சு ஸ்டிச்சஸ் ஆகி போலீஸ் கம்ப்ளைண்ட் போய் போலீஸ்க்கு அவனுக்கு ஏதாவது காசு கொடுத்து காம்ப்ரமைஸ் எஃபெக்டட்னு போட்டுட்டு அவன் வந்து சோழியை முடிச்சிடுறானுங்க. எப்படி இந்த போலீஸ்காரங்கெல்லாம் இப்படி வந்து நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. என்ன பிரச்சனை? அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. உண்மைன்னா இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கான். திருவள்ளூர் ஜிஹெச்சில் போயிட்டு நம்ம வாக்குமூலம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்கள வந்து வெளியில் விடலாமா? பிடிச்சி உள்ளே போடணுமா? கோர்ட்டில் நிற்க வைக்கணுமா? அப்படி பண்ணலை. அவனுங்க பாட்டு என்னை அடித்து வாயை கிழிச்சிட்டு வலியில் வேதனையில் மனசளவுலையும் காயப்பட்டு உடம்பளவுலையும் காயப்பட்டு எல்லா பக்கமும் நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அவனுங்க அடுத்த ஒரு 10 நாளெல்லாம் வந்து வீடு காலி பண்ணிவிட்டு நிம்மதியாக போயிட்டானுங்க. போயிட்டு ஊர் மெஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. புறம்போக்குங்க. எங்கே போனாலும் என் சிந்தனை தான் போல இதுங்களுக்கெல்லாம். இத்தனை பேர் கண்ணுப்பட்டு இத்தனை பேர் வந்து எனக்கு பிரச்சனை பண்ணால் எப்படி நான் வாழ முடியும்? யாராவது ஒருத்தராவது எனக்கு வந்து அனுசரணையாக இருக்காங்களா? என்கிட்ட காசு வாங்கிட்டு ஏமாற்றிருக்காங்க. வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இப்படி வந்து ஏமாற்றிருக்காங்க இந்த பையனை, ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராவது கஷ்டப்பட்டாங்களா? கண்ட தேவடியாலாம் வந்து சாபம் விடுறா. அந்த காசு திரும்பி வராதுடா. அந்த புறம்போக்கு ஒரு 10,54,000 கடன் வாங்கி கொடுத்தப்பவே அந்த தேவடியா சொன்னான், ஒரு பொழப்பு நடத்தினான். பொழப்பு நடத்துறதுக்கு நான் தான் தேவைப்படுறேன். இவங்களெல்லாம் என்னை வந்து நிற்க வச்சு என்னை அசிங்கப்படுத்தி என்னை அடிக்கிறது புருஷனும் பொண்டாட்டியுமா எனக்கு தேவடியாக வேலை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் நிறைய ஆளுங்க இருக்காங்க. அந்த தேவடியாக சொன்ன வார்த்தை பழிச்சிருச்சு இல்லை? 10 லட்சம் ரூபாய்க்கே சொன்னான். அப்போ நான் சொன்னேன், அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது, உன்ன மாதிரி பிச்சைக்காரன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அந்த நாய் சொன்னதுனாலேயே மேலே 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 அந்த லாவணியா கேட்குறப்பெல்லாம் காசு கொடுத்து உதவி அந்த லாவணியாவும் என்னை எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணி என்னை எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி சென்டிமெண்ட்டாக எப்படியோ என்கிட்ட கேட்டால் கொடுத்துடுவான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இன்றைக்கி 30 லட்சம் 33 லட்சம் 34 லட்சம் கடனாளியாக ஆகிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக வாங்கின லோன்ஸு 33 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோ சைபர் கூட யாருக்கும் தெரியாது. ஒரு காலத்தில் எனக்கே தெரியாது. அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன். இன்றைக்கி நான் வீடு வாங்கியிருக்கேன். அது பத்தாதுன்னு அவ்வளோ காசு வந்து கண்ட நாய்ங்களுக்கு கொடுத்து உதவி நான் வந்து ஒரு கடனாளியாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? எந்த நாயாவது வந்து இந்த மாதிரி சாதிச்சிருக்கா? இப்போ கூட நான் இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த வலசரவாக்கம் தேவடியா ஒன்று இருக்குது, ஹரி வீடை இடிக்க போகிறோம். பொறம்போக்கு ஆஃப்டர் ஆல் வந்து எங்கேயோ வந்து பட்டா இல்லாமல் புறம்போக்காக உட்காந்துக்கிட்டு இருந்தால் அந்த நிலத்தை விற்ற ஷேரில் வந்து இங்கே வீடு வாங்கிட்டு வந்து செட்டில் ஆகிடுச்சுங்க. இங்கே வாங்கின இந்த வீட்டுக்கு கூட பட்டா மாற்றிருக்குங்களானா கண்டிப்பாக மாற்றிருக்காது. ஆஃப்டர் ஆல் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடை வந்து 15 லட்சத்துக்கு 1,84,000 ரூபாய்க்குன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாழ்கிற ஒரு புறம்போக்கு குடும்பத்தில் இருக்க புறம்போக்கு தேவடியாளுங்க என்னை பற்றி தப்பாக பேசுகிறது யோசிக்கிறது நல்லாவா இருக்குது? அந்த வீடு பெட்ரூம் ஒரு 8க்கு 8 கூட இருக்காது. அத்துணோண்டு ஒரு பெட்ரூமில் வந்து நல்லா ஒரு பொட்டை பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு மருமகளும் வேலைக்கு போவா, பிள்ளையும் வந்து பொட்டை மாதிரி வீட்லேயே உட்காந்துக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் நல்லா சம்பாதிப்பான். வக்கனையாக வந்து குழந்தை பெற்றுட்டு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இவனுங்களை பற்றி தப்பாக யோசிக்கிறதுக்கு? அது அங்கே வேலைக்கு போதான், இது இங்கே வேலைக்கு போதான், இப்படியே மென்டல் மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியுது. அவங்கெல்லாம் ஒரு மைத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் எந்த நாய் பற்றியும் நான் யோசிக்கிறது இல்லை. ஆனால் என்னை பற்றி யோசிக்கிறாங்க.
டார்ச்சர் பண்ணுறாங்க. சுற்றி முற்றி இருக்க பன்னாடத்தை விடியாளுங்க. என் நெய்பர்ஸ் சரியில்லாதது தான் இவ்வளோ காரணம். இந்த நெய்பர்ஸ் சரியில்லை, அட்லீஸ்ட் ரிலேட்டிவ்ஸாவது நமக்கு வந்து கூட மாட வந்து நிற்பாங்க, நமக்கு கஷ்டம்னு வந்தால் நமக்கு நிற்பாங்கன்னு ஆசைப்பட்டு மோசம் போயிட்டேன். இதில் யார் செஞ்ச தப்பு? எந்த தேவடியாவை நான் கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லுங்கள்? காலையில் எழுந்துக்க முடியல, நைட்டு தூங்க முடியல. இவ்வளோ ₹1,00,000 போட்டு நான் வீணாக போயிருக்கேன். வீட்லேயும் நிம்மதி இல்லை, வெளியிலையும் நிம்மதி இல்லை, உறவுக்காரங்கிட்டையும் வந்து மரியாதை இல்லை, நிம்மதி இல்லை. காசு கொடுத்தும் நம்ம வந்து மோசம் போயிருக்கோம். இங்கே சுற்றி முற்றி இருக்க என்னுடைய நெய்பர் பீடைங்களுக்கு என்ன தேவைன்னு தெரில. புறம்போக்கு பீடைங்க அழிய மாட்டேங்குதுங்க, வக்கணையாக இருக்குதுங்க. பாவம் செய்கிறவங்க எல்லாம் என் கண்ணு முன்னாடியே நல்லா இருந்துகிட்டு இருக்காங்க. கடவுள் என்ன தான் சொல்ல வராருன்னு தெரியல.